இந்த நம்பரை பாருங்க, இதில் 6 பக்கத்தில் 24 ஜீரோ இருக்குது. இதுதான் பூமியோட எடை. அவ்வளோ பெரிய பூமியை திராசு மாதிரி இருக்கிற இந்த செட்டப்பை பயன்படுத்தி தான் கண்டுபிடிச்சாங்க. இதை வச்சு பூமியை எடை போட முடியுமா? கண்டிப்பாக முடியும். அவங்க செஞ்ச அதே விஷயத்த நம்மளும் செஞ்சு பார்த்து நமக்கும் அதே மாதிரி விடை கிடைக்குதான்னு பார்க்க போகிறோம். அது கூடவே பூமி, நிலா போன்ற பெரிய பெரிய பொருட்கள் தான் தன்னை சுற்றி ஈர்ப்பு விசை உண்டாக்குன்னு நினச்சிட்டு இருப்போம். அதான் கிடையாது. பூமியில் இருக்கிற எல்லா பொருட்களும் தன்னை சுற்றி ஒரு ஈர்ப்பு விசை உண்டாக்கி அது தன்னை நோக்கி எல்லா பொருட்களையும் இழுத்துட்டு தான் இருக்குது. அதை நீங்கள் இப்போ கண் கூட பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூமியோட எடையை கண்டுபிடிக்கிறதுக்கு மொதப்படியாக இந்த பந்தை 2 மீட்டர் தூரத்துலேருந்து கீழே போட போகிறோம். இதுதான் அந்த 2 மீட்டர் கோடு. அடுத்தடுத்த கோடுகள் எல்லாமே அடுத்தடுத்த அரை மீட்டர்களை போட்டிருக்கோம். சைடில் உள்ள டைமர் மூலமாக அந்த குறிப்பிட்ட அரை மீட்டரை கடக்க இந்த பந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்குன்னு நமக்கு தெரிய வரும். இப்போ இந்த பந்து ரெஸ்ட் ரேட்டில் இருக்குது, அதாவது அசையாமல் ஒரே இடத்துல இருக்குது. இப்போ இந்த பந்தை கீழே விடுறேன். இப்போ சைடில் உள்ள டைமரை கவனிங்க. கோட்டை கடக்க அதிகமான நேரமும் அடுத்தடுத்த கோடுகளை கொஞ்சம் கம்மியான நேரத்துலையும் கடந்திருக்கும். இதுக்கான காரணம் பூமி இது மேலே ஒரு தொடர்ந்து ஈர்ப்பு விசை செலுத்திட்டே இருக்குது. இந்த ஈர்ப்பு விசையினால் அதோட வேகத்தில் ஒரு தொடர் மாற்றம் ஏற்படுது. அந்த தொடர் மாற்றத்தினால தான் இந்த டைம் வேரியேஷன் வருது. இதை தான் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்கிறோம். இந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி பூமியோட நிறை, அதாவது மாஸ் மூலமாக தான் உருவாகுது. இந்த ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கிறது மூலமாக பூமியோட மாஸை கண்டுபிடிக்கிறதுக்கான முதல் மைல்கலை நம்ம எட்டிடலாம். அதுக்கு முன்னாடி மாஸ்னா என்ன, வெயிட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களோட வெயிட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா தோராயமாக 70-80 கிலோன்னு ஒரு நம்பரை சொல்லுவீங்க. ஆனால் அது உங்களோட வெயிட் கிடையாது, உங்களோட நிறை, அதாவது மாஸ். நம்ம பேச்சு வழக்கில் மாஸுக்கு பதிலாக வெயிட்டுன்னு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அது தப்பு. அப்போ வெயிட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட மாஸும் பூமியோட ஈர்ப்பும் ஒன்று சேர்ந்தது தான் வெயிட். நான் வீடியோட ஆரம்ப கட்டத்தில் நிறைய இடங்களில் எடைங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பேன். அதுவுமே தப்பு தான். அது எல்லாமே நிறை, அதாவது மாஸ். நம்ம வீடியோக்குள்ளேயும் எல்லா இடங்கள்லையும் மாஸுங்கிற வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்துவோம். அடுத்து இந்த ஈர்ப்பு விசைக்கும் பூமியோட மாஸுக்கு என்ன சம்பந்தம் பார்க்கலாம். இதை நியூட்டனும் ஏன்ஷியனும் வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க. முதல்ல ஏன்ஷியன் என்ன சொன்னாருங்கிறத இந்த போர்வை வச்சு பார்க்கலாம். இந்த போர்வை தான் ஸ்பேஸ் டைம். ஸ்பேஸ்னால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இடம், டைம்னா எல்லாத்துக்கும் தெரியும், நேரம். இப்போ மாஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பந்தை எடுத்து நடுவில் வைக்கிறேன். இதனால் ஏற்படுற பள்ளம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த சின்ன பந்தை எடுத்து இந்த இடத்துல வைக்கிறேன். இந்த சின்ன பந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகண்டு அந்த பெரிய பந்தை நோக்கி போகும். இதே தான் பூமியும் பண்ணுது. பூமி தன்னோட நிறையை பயன்படுத்தி தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்பேஸ் டைம் வளைக்குது. அது மூலமாக தங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் தன்னை நோக்கி இழுக்குது. இதுதான் பூமியோட ஈர்ப்பு விசையாக வெளிப்படுது. இப்போ நான் இந்த பெரிய பந்தை எடுத்துகிட்டு மாஸ் கம்மியாக இருக்கக்கூடிய இந்த பந்தை வைக்கிறேன். இதனால் ஏற்படுற பள்ளம் முன்னே ஏற்பட்டோட கம்மியாக இருக்கும். இப்போ இந்த சின்ன பந்தை எடுத்து இங்கே வச்சாலும் இந்த சின்ன பந்து அந்த பெரிய பந்தை நோக்கி போகும், ஆனால் கம்மியான ஸ்பீடில் போகும். இப்போ இந்த சின்ன பந்தை எடுத்துகிட்டு கிட்ட வச்சா போன வாட்டி நடந்ததோட அதிகமான ஸ்பீடில் கிட்ட போகும். இது எல்லாத்தையும் வச்சு ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். அது என்னன்னா, ஒரு பொருளோட மாஸ் தான் அதை சுற்றி ஈர்ப்பு விசை உண்டாக்கும். அந்த மாஸை கூட்ட கூட்ட ஈர்ப்பு விசை கூடும், அதுவே குறைச்சா குறையும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த 2 பொருளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கிராவிட்டி இந்த டிஸ்டன்ஸை கூட்டினா குறையும், அதுவே குறைச்சா கூடும். இதுதான் நியூட்டன் ஐன்ஸ்டீனுக்கு முன்னாடியே தன்னோட கோட்பாட்டில் நிறுவியிருந்தார். அதாவது மாசு இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாலையும் தன்னை சுற்றி ஒரு ஈர்ப்பு விசை உண்டாக்க முடியும். பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் ஒரு மாஸ் இருக்குது. அதனால் அந்த பொருட்களை சுற்றி ஒரு ஈர்ப்பு விசை உண்டாக்குது. இந்த ஈர்ப்பு விசை தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் தன்னை நோக்கி இழுத்துட்டு தான் இருக்குது. ஆனால் ஏன் எந்த ஒரு பொருளும் இன்னொரு பொருளை நோக்கி போகிறதில்ல? இதுக்கு காரணம் அந்த ஈர்ப்பு விசை ரொம்பவும் கம்மியாக இருக்கிறனால அந்த பொருட்களை சுற்றி ஏற்படுற மாற்றம் ரொம்பவும் சின்னதாக இருக்குது. அந்த சின்ன மாற்றம் பெரும்பாலும் நம்ம கவனத்துக்கு வரதில்லை. அப்படி ஒரு சின்ன மாற்றத்தை தான் நீங்கள் இப்போ கண்கூடாக பார்க்க போகிறீங்க. அந்த சின்ன மாற்றம் இங்கே தான் நடக்க போகுது. இப்போ தேவைப்படுற அளவுக்கு நீளமான ஒரு கம்பி ரெடி பண்ணியாச்சு. அடுத்து 2 பக்கமும் தேவையான ஹைட்டில் ஒரு ஸ்டாண்டை வச்சு நடுவில் அந்த கம்பியை வச்சிட்டோம். அடுத்து 1 மீட்டர் ஸ்கேலோட 2 பக்கத்துலையும் ஒரே மாஸ் இருக்கக்கூடிய 2 கோல்ஃப் பாலை ஒட்டி வச்சாச்சு. அடுத்து அந்த ஸ்கேலோட நடுப்பகுதியில் ஒரு கயிறை கட்டி இந்த ஸ்டாண்டில் தொங்க விட்டுருக்கோம். இப்போ இந்த செட்டப் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இந்த பந்து பக்கத்தில் அதிகமாக மாஸ் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சா அந்த மாஸ்னால் ஏற்படுற ஈர்ப்பு விசை இந்த பந்தை நகட்டுதா இல்லையான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏன் ஒரு பந்தை எடுக்காமல் 2 பந்தை எடுத்திருக்கோம்? அடுத்து அந்த 2 பந்தையும் கீழே வைக்காமல் ஏன் கையில் கட்டி தொங்க விட்டுருக்கோன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பந்தை மட்டும் கீழே வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் அதிகப்படியான மாஸ் வச்சாலும் இந்த பந்துக்கும் அதோட தரைப்பகுதிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய உராய்வு இந்த பந்தை நகல விடாது. அதே நேரத்தில் ஒரு பந்தை மட்டும் கையில் கட்டி தொங்க விட்டாலும் இந்த பந்தை நகர தேவைப்படக்கூடிய மொத்த விசையும் அந்த ஒரு மாசனால உருவாக்கியிருக்க முடியாது. இது ஏன்னு இந்த நட்டை உதாரணம் வச்சு பார்க்கலாம். இப்போது ஒரு நட்டை வெறும் கையால் கட்ட சொன்னால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதிகப்படியான விசை தேவைப்படும். அதுவே ஒரு ஸ்பேனர் கையில் கொடுத்து கட்ட சொன்னால் ஈஸியாக காட்டிடலாம். இது ஏன்னா ஸ்பேனரோட ஒரு முனையில் நம்ம விசை கொடுக்குறோம், நட் இன்னொரு முனையில் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள இடைவெளி இங்கே கொடுக்குற விசையை சுற்று விசை, அதாவது டார்க்காக மாற்றுது. இந்த டார்க் மூலமாக கிடைக்கிற அதிகப்படியான விசையை பயன்படுத்தி இந்த நட் ஈஸியாக சுற்றிடுது.
அதனால் இந்த பக்கம் ஒரு கம்மியான விசை கொடுத்தாலே நட்டு ஈஸியாக கழட்ட முடியுது. இதே விஷயந்தான் இந்த ஸ்கேலையும் நடக்கும். இப்போது இந்த பந்து பக்கத்தில் அதிகமான மாஸை வச்சா இந்த மாஸ்னால் ஏற்படக்கூடிய ஈர்ப்பு விசை இந்த பந்து மேலே ஒரு சின்ன விசை உருவாக்கும். இந்த ஸ்கேல் இந்த விசையை டார்க்காக மாற்றி இந்த நூலை சுத்த வைக்கும். அதனால் ஒரு கம்மியான விசை மூலமாகவே இந்த பந்து நகலும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு செட்டப் உருவாக்கியிருக்கோம். அடுத்து இந்த பந்து பக்கத்தில் அதிகமாக மாசு இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு பார்க்கணும். அதுக்கு இந்த ஸ்கேல் சமநிலைக்கு வரணும். இந்த சமநிலைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். முதல்ல நாங்கள் இது ஆடாமல் ஒரே இடத்துல வந்து நிற்கும் தான் நினச்சோம். ஆனால் அப்படி நடக்கலை. நாங்கள் ரொம்ப நேரம் கழித்து வந்து பார்த்தப்பவும் வெறும் கண்ணில் எந்த அசைவும் தெரில. ஆனால் கேமராவில் பார்க்கும்போது மெதுவாக நகல்றது தெரிஞ்சுது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். அந்த சின்ன மூமெண்ட் நிற்கிற மாதிரியே தெரில. இதை முதல்ல கேவிண்டிஷ்ங்கிறவர் 1800களில் பண்ணியிருந்தார். அவருக்கும் இந்த பந்தில் உள்ள மூமெண்ட் நிற்கலை. ஆனால் அந்த மூமெண்ட் 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் மாற்றி நகண்டுட்டு இருந்துச்சு. நம்மளும் செக் பண்ணி பார்த்தோம். நமக்கும் அதே மாதிரி தான் நகண்டுட்டு இருந்துச்சு. அந்த பாயிண்ட்டை மேக்ஸிமம் மினிமம்னு வச்சுட்டோம். அந்த 2 பாயிண்ட்டை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் தான் இந்த ஸ்கேல் போயிட்டு வந்துட்டு இருக்கும். இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட்டை நோக்கி போயிட்டுருக்கு. இப்போது இந்த பந்து பக்கத்தில் மணல் மூட்டையை வச்சா நார்மலாக நகல்கிற இந்த ஸ்கேலில் ஏதாவது மாற்றம் ஏற்படுதா இல்லையான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக அது நகல்கிற திசைக்கு எதிர் திசையில் இந்த மணல் மூட்டையை வைக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட்டை நோக்கி போயிட்டு இருந்த ஸ்கேலோட வேகம் கொஞ்சமாக குறைஞ்சி அந்த மணல் மூட்டையை நோக்கி வருது. ஸ்கேலை நல்லா கவனிங்க. அது மணல் மூட்டையில் முட்டிடுச்சு. இப்போ பட்டு ரிவர்ஸில் வருது. இப்போ இதில் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம வச்ச அதிகப்படியான மாஸ் தன்னை சுற்றி ஒரு ஈர்ப்பு விசை உண்டாக்குது. இந்த ஈர்ப்பு விசை இந்த பந்து மேலே ஒரு சின்ன விசையை உண்டாக்கி இந்த பந்தை தன்னை நோக்கி இருக்குது. இதே விஷயந்தான் இந்த பக்கம் இருக்கக்கூடிய மாசும் பண்ணுது. இந்த 2 விசையும் ஒன்று சேர்ந்து இந்த ஸ்கேலில் ஒரு டார்க்கை உருவாக்குது. இந்த டார்க்கை பயன்படுத்தி இந்த நூல் சுற்றுது. அதனால தான் நமக்கு இப்படி ஒரு எஃபெக்ட் கிடச்சிது. இதே இதை நீங்கள் வீட்டில் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏசி ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு செஞ்சு பாருங்கள். ஏன்னா நாங்கள் முதல்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஏசி ஆன் பண்ணிட்டு செஞ்சு பார்த்தோம். அப்போ ஏசிலேருந்து வர காற்று இதை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் ஸ்கேல் சமநிலைக்கு வரவே இல்லை. இப்போ இந்த செட்டப்பெல்லாம் நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டு ஒரு மாதம் தூக்கி பக்கத்தில் வச்சா இது ஸ்கேல் நகர்ந்துருமான்னு கேட்டிங்கன்னா நகராது. ஏன்னா இந்த ஸ்கேல் அப்புறம் இந்த பந்தோட வெயிட் அப்புறம் இந்த நூல் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோர்ஸை உருவாக்கும். இந்த ஃபோர்ஸு தான் ஸ்கேலோட மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணும். இப்போது இந்த ஃபோர்ஸை தாண்டி நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இந்த ஸ்கேல் அதுக்கு எதிர் திசையில் நகரும். அதுக்கு ஒரு அதிகப்படியான மாஸ் தேவை. நாங்கள் முதல்ல இதை கபோர்டு வச்சு செஞ்சு பார்த்தோம். அப்போ எந்த மூமெண்ட்டும் கிடைக்கல. அடுத்து ஒரு ஆளை கொண்டு வந்து பக்கத்தில் நிப்பாட்டினோம். அப்போது நிறைய டிஸ்டர்பன்ஸ் உருவாகிச்சு. அடுத்து கடைசியாக ஒரு மணல் மூட்டையை கொண்டு வந்து வச்சோம். அப்போ தான் நாங்கள் நினச்ச எஃபெக்ட் கிடச்சிது. இப்படி தான் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் அதோட மாசை பொறுத்து தன்னை சுற்றி ஒரு ஈர்ப்பு விசை உண்டாக்குது. இந்த ஈர்ப்பு விசையினால் சின்ன மாற்றங்கள் உங்களை சுற்றி நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த மாற்றங்கள் எல்லாம் சுற்றி நடக்கக்கூடிய காற்று அப்புறம் தரைப்பகுதிக்கும் அந்த பொருளுக்கும் நடுவில் உள்ள உராய்வு ஓவர்டேக் பண்ணதுனால அந்த மாற்றங்கள் நமக்கு தெரியறதே இல்லை. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் கிடைச்ச ரிசல்ட் எல்லாம் ஒன்றா சேர்த்தா நியூட்டன் லா ஆஃப் கிராவிட்டி புரியும். நியூட்டன் லா ஆஃப் கிராவிட்டியில் நியூட்டன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பூமி மேலே ஒரு பொருளை வச்சா அந்த பொருள் மேலே பூமி செலுத்துகிற விசை 3 விஷயத்தை பொறுத்து மாறும். அது என்னென்னா பூமியோட மாஸ், அடுத்து அந்த பொருளோட மாஸ், 3வது அந்த பொருளோட மையத்துக்கும் பூமியோட மையத்துக்கும் நடுவில் உள்ள தூரம். இதை சமன்படுத்துறதுக்காக ஒரு கான்ஸ்டண்ட்டை சேர்த்தாரு. அதுதான் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் G. இதில் இருக்கக்கூடிய அந்த எஃப்க்குள்ளே அந்த பொருளோட மாஸும் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியும் இருக்குது. அதனால் எஃப்க்கு பதிலாக mgன்னு எழுதிக்கலாம். இப்போ பூமியோட மாஸை மட்டும் ஒரு பக்கம் கொண்டு வந்தால் நமக்கு m = g/2/gன்னு கிடைக்கும். இந்த 3 விஷயமும் இருந்தால் நமக்கு மாஸ் ஆஃப் த எர்த்தை கண்டுபிடிச்சிடலாம். அது என்னென்னா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி G, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் G, அடுத்து அந்த பொருளுக்கும் பூமியோட மையத்துக்கும் நடுவில் உள்ள தூரம், அதாவது ரேடியஸ் ஆஃப் த எர்த். இதை 3ஐயும் கண்டுபிடிக்கிற மூலமாக நம்ம பூமியோட மாஸை நிறுவிடலாம். இதில் இருக்கக்கூடிய ஜியோட மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல ஒரு பந்தை மேலேருந்து கீழே தூக்கி போட்டோம் இல்லையா, அதுலேருந்து வரக்கூடிய விடை மூலமாகவே கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படின்னா, இந்த பந்து கீழே விடுறதுக்கான ஒரு நியூட்டன் விதி இருக்குது. அது என்னென்னா S = ut + 0.5 at². இதில் எஸ்ங்கிறது அந்த பந்து எவ்வளோ தூரத்தை கடந்ததுன்னு சொல்கிற தூரம், இது 2 மீட்டர். அடுத்து யூங்கிறது பந்து ஆரம்பத்தில் எவ்வளோ வெலாசிட்டியில் பயணிச்சுன்னு சொல்கிறது, இது ஆரம்பத்தில் ரெஸ்ட்டில் இருந்ததுனால U0. ஏங்கிறது அந்த பந்து மேலே உருவான ஆக்சிலரேஷன், இது பூமியோட கிராவிட்டினால உருவாச்சு, அதனால் ஏக்கு பதிலாக GS சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அடுத்து Tங்கிறது இந்த பந்து எவ்வளோ நேரத்தில் தரையை தொட்டுச்சுன்னு சொல்கிற நேரம், இது அந்த டைமர்லேருந்து கிடைக்கும். இது எல்லாத்தையும் உள்ளிட்டோன்னா நமக்கு கிடைக்க ஜியோட மதிப்பு இவ்வளோ. ஆனால் எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஜியோட மதிப்பு எவ்வளோன்னா 9.81 m/s². இந்த வேறுபாட்டுக்கான காரணம், நம்ம வெறுமனே ஒரு ரூமில் பண்ணி பார்த்தோம், அதில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கலாம்.
ஆனால் இவங்க ஜியோட மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக தனியாக ஒரு இடத்த செட் பண்ணி அதில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு இன்னும் அக்யூரேட்டான ரிசல்ட் கிடச்சிச்சு, நமக்கு கிடைக்கல. ஆஸ்ட்ரேஷன் டியூ டு கிராவிட்டியை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம பூமியோட ரேடியஸை கண்டுபிடிக்கலாம். பூமியோட சர்க்கம்ஃபரன்ஸை பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு அருமையான கதை இருக்குது. இதை பற்றின வீடியோ நாங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதில் பூமியோட சுற்றளவு 40,000 கிலோமீட்டர் நிறுவனாங்க. அதிலிருந்து பூமியோட ரேடியஸை நம்ம கணக்கிட்டோன்னா நமக்கு 6366.19 கிலோமீட்டர்னு வரும். கடைசியாக பூமியோட மாசை கண்டுபிடிக்க கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஜி வேணும். அந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஜியை இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கொஞ்சம் பெருசாக 1800களில் கேவிண்டிஸுங்கிறவர் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சார். அதை அவர் தனி ரூமில் தான் பண்ணார். ஏன்னா வெளியே நடக்கக்கூடிய எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பாதிக்கக்கூடாதுன்னு தனி ரூமை தேர்ந்தெடுத்தார். மேலும் அதில் வெளிச்சம் போகிறதுக்காக தனித்துளைகளும் அதுக்குள்ளே நடக்கக்கூடிய மாற்றத்தை அல்ட்ராஸ்கோப் மூலமாக அளவிடுறதுக்கு தனித்துளைகளும் இட்டிருந்தார். அவர் செஞ்சு பார்த்த பரிசோதனை அமைப்பு இதுதான். அதில் 725 கிராம் இருக்கக்கூடிய 2 சின்ன பந்தை ஒரு மரப்பட்டை மூலமாக இணைச்சி அதை தொங்க விட்டுருந்தார். அடுத்து இந்த 2 சின்ன பந்துகளுக்கு பக்கத்தில் 157 கிலோ எடை இருக்கக்கூடிய 2 பெரிய பந்துகளை வச்சுருந்தார். இந்த சின்ன பந்துக்கும் பெரிய பந்துக்கும் நடுவில் உள்ள தூரத்தை குறைக்கிறதுக்கு கயிறு மூலமாக ஒரு அமைப்பை ரூமுக்கு வெளியே இருந்தே ஏற்படுத்தியிருந்தார். இந்த பெரிய பந்துகளுக்கும் சின்ன பந்துகளுக்கும் நடுவில் உள்ள தூரத்தை குறைச்சியும் கூட்டியும் வேறு கயிறுகளை பயன்படுத்தி செஞ்சு பார்த்தாரு. இதன் மூலமாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடந்த மாற்றத்துக்கும் அந்த 2 பந்துகளோட மாசுக்கும் நடுவில் உள்ள தொடர்பு நிறுவனார். மேலும் இதே மாதிரி தான் பூமியும் தனக்கு மேலே இருக்கக்கூடிய பொருட்களில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. இதை கணிச்சு பூமி தண்ணியை விட 5.48 மடங்கு அடர்த்தி நிறுவனார். இதுக்கு அடுத்து வந்த ஆய்வாளர்கள் இந்த ஆய்வு செஞ்சு அதிலிருந்து ஜியோட மதிப்பை கணக்கிட்டாங்க. அப்படி கணக்கிடும் போது அவங்களுக்கு கிடைச்ச ஜியோட மதிப்பு 6.6743 × 10⁻⁻11. இந்த மதிப்போட சேர்த்து ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜியையும் ரேடியஸ் ஆஃப் த எர்த் ஆரையும் உள்ளிட்டோன்னா நமக்கு பூமியோட மாஸ் கிடச்சிரும். அப்படி உள்ளிடும்போது நமக்கு கிடைச்ச மாஸ் 6 × 10⁻24 kg. இப்படி தான் பூமியோட எடையை கண்டுபிடிச்சாங்க. இந்த வீடியோவில் பூமியோட ரேடியஸை அதோட சுற்றளவில் தான் கணிச்சோம். இந்த சுற்றளவை பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குச்சிலிருந்து விழுற நிழலை குறிப்பிட்ட நாள் அளந்தும் 2 குறிப்பிட்ட ஊருக்கு நடுவில் உள்ள தூரத்தை அளந்தும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஒரு அருமையான கதை இருக்குது. அந்த கதையை இந்த கார்டை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க.